குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ராஜ யோகம் தரும் குரு பெயர்ச்சி இது எப்படி இருக்கும்? முதல்ல நமக்கு மேஷ ராசி, எப்பவுமே 12 ராசிகளில் மேஷ ராசி முதல் ராசி இல்லையா? இந்த குரு பெயர்ச்சி ராஜயோகத்தை தருமா அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். நிச்சயமாக தரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு பெயர்ச்சிங்கிறதுனால நம்ம சனி பெயர்ச்சி, ராகு கேது இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணுறதில்ல. இருந்தாலும் அது பார்க்கணும் இல்லைங்களா? லாபம் தருமா, மனம் நிம்மதி தருமா, சந்தோஷம் தருமா அப்படின்னும் போது அது பார்க்கணும். குரு சுபர், சுப கிரகம், சுபத்தை தருவது. ஆகவே குரு உங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இதை எல்லாத்த விட இது வரைக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டு இருந்தது இல்லையா? இந்த 7.5 சனியினால் ஒரு சில பேருக்கு விரயமாக இருந்தது. அந்த விரயம்லாம் சரியாக போயிடும். 2வது, இந்த வருமானத்தை கடன் அடைக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கலான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு ஒழிய உங்கள் ராசிக்கு குரு பலன் இல்லை. ஆனால் இந்த வருஷம் குரு 3 பொசிஷனில் இருக்கார். மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில். அதனால் இந்த காலகட்டத்தில் அது 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் தருமா அப்படின்னு கேள்வி. நிச்சயமாக தரும். வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, இல்லை சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், குரு பயிற்சி நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதற்கான பலன் எனக்கு வரலையே அப்படின்னா, இந்த 12 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய குரு உச்சம் பெறக்கூடிய குருவாக இருக்கிறார். அதனால் மேஷத்துக்கு அற்புதமான பலனை கொடுப்பார். அதிக சம்பளம், மன நிம்மதி, திருமண வாழ்க்கை, ரொம்ப நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ராகு கேதுவினால பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால பிரச்சனை, திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த தடை போகும். முதல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும், திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையும், கணவன் மனைவி, அதே நேரத்தில் நீண்ட நாளாக தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் கிட்டும். இடமாற்றத்தில் மேலதிகாரிகள் இது வரைக்கும் தொல்லையாக இருந்தது இல்லையா? அவங்க ஒன்று போனால் போகலாம், இல்லை நீங்கள் இடமாற்றத்தினால நல்ல மேலதிகாரிகள் ரெக்கக்னேஷன் கிடைக்கும். பணம் கூட அப்புறம் இல்லைங்களா? பணம் அக்கௌண்ட்டில் வைக்க முடியாது, ஆனால் ரெக்கக்னேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையும் இருந்தால் மேஷராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ராஜயோகம் தரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதற்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும், அதிக சுப பலன் கிடைக்கணும் அப்படின்னா நான் எங்கே போகணும்? இந்த மேஷராசி நேயர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது அதிகமான சுப பலனை கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் பார்த்து நான் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக இருக்கேன், அன்பான மனுஷன், பாசமான மனுஷன், இருந்தாலும் இது ஒரு அற்புத பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஆகவே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வெல்லம் ஒரு 1 கிராம் எடுத்துங்க. 100 கிராம் 50 கிராம்னா அந்த குளம் முழுவதுமே வெல்லமாக இருக்கும். ஆகவே கொஞ்சம் ஒரு 1/2 கிராம் 1 கிராம் வெல்லம் அந்த குளத்தில் கரைச்சிட்டு உங்கள் கர்மம் அந்த மாதிரி கரையும். வைத்தியநாதீஸ்வரர் திருக்கோவில், அந்த டாக்டருக்கெல்லாம் டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக சுப பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கே கிடைக்கும். இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பேங்க் லோன் கிடைக்கும், அதெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமையும். இப்படி ராஜ யோகத்தை தரக்கூடிய பலன் கிடைக்கணும்னா டாக்டர்
வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேனே, 100க்கு எவ்வளோ மார்க் இது கிடைக்கும் சார்? ஒரு மார்க் போடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 75 மார்க்ஸ் போடலாம். 100க்கு 75 மார்க்கு உங்களுக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சினால கிடைக்கும். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா? நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா? இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணால் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும், இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிவிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார், நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக
என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவளுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்ருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து.